Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம DMVPN Phase 1 ஸோ பேசிக் கான்ஃபிகரேஷனோட லேப் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ செஷனில் வந்து DMVPN Phase 1ஓட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு கமாண்ட்ஸுக்கும் வந்து என்ன மீனிங் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம லேபில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் GNS3ல வந்து நான் 7200 சீரிஸ் ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹப்பு ஹெட் ஆஃபீஸ் ரவுட்ரு, இது ரெண்டும் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1 and 2. ஸோ ஸ்போக் 1 ஸ்போக் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து லேயர் 2 சுவிட்சு. நான் வந்து ஜஸ்ட் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணி இன்டர்நெட் க்ளவுட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சிமுலேஷனில் வந்து நான் சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன், பட் ப்ரொடக்ஷன் நெட்ஒர்க்கில் வந்து நம்ம ISP-லேருந்து கனெக்ஷன் வாங்குவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பப்ளிக் ஐபி வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வரும். ஸோ இந்த சிமுலேஷன் காட்டி நான் பப்ளிக் ஐபி ரேஞ்ச் வந்து 200.200.0/24 சீரிஸ் யூஸ் பண்ணுறேன் அண்டர்லைன் நெட்ஒர்க்கு. ஸோ ஓவர்லைன் நெட்ஒர்க் வந்து ப்ரைவேட் ஐபி வந்து 172.16.1.0/24 நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹப் ரவுட்டரில் வந்து ஜஸ்ட் அந்த பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் FA0/0ங்கிற இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் ஐபி அசைன்மெண்ட்டை 200.200.201ன்ட்டு, அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸோட FA0/0க்கு வந்து 200.200.202 ஐபி அசைன்மெண்ட்டை, அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸ் 2க்கும் வந்து 200.200.203ங்கிற ஐபி வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் நான் டனல் வந்து நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுத்துறேன்னு பார்த்தீங்கன்னா debug NHSRP வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கமாண்ட் வந்து நான் 3 ரவுட்லையுமே கொடுத்துட்றேன். ஸோ debug NHSRP, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக்கெட் லாக் வந்து உங்களுக்கு நான் காட்ட முடியும். ஸோ அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸ் 2லேயே debug NHSRP கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ பேரலலி வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒயர் ஷாக்கும் வந்து கேப்சர் பண்ணுறேன் 3 லிங்க்லையுமே. ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கான்ஃபிகரேஷன் வந்து பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து நோட் பேடில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் வந்து என்ன ஸ்லைடில் நான் சொல்லியிருந்தேனோ அதே கான்ஃபிகரேஷன் தான். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கான்ஃபிகரேஷன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும், ரெஃபரன்ஸ் வேணும்னா அந்த கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒயர் ஷாக்கும் வந்து நான் ரன் பண்ணிட்டேன், ப்ளஸ் debug NHSRP கமாண்ட் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் நோட் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ சேம் கமெண்ட்ஸ் தான் நான் போன வீடியோவில் வந்து அந்த ஸ்லைடில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தனோ அதே கமெண்ட்ஸ் தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கமாண்டோ இல்லை எதுவும் நான் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே அந்த கமெண்ட்ஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ஃபஸ்ட் வந்து நான் ஹெட் ஆஃபீஸில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன், அதாவது வந்து ஹப் ரவுட்டரில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரான்ச் ஆஃபீஸ். ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஸ்போக் 1 வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1. ஸோ அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் 2, அதாவது ஸ்போக் 2. ஸ்போக் 2ஓட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் கான்ஃபிகரேஷன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயர் ஷாக்கில் வந்து இந்த debug வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ do and all. நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் அதே மாதிரி do and all. நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 2 do and all. ஸோ அந்த debug வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒயர் ஷாக்கும் வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லாக் ப்ளஸ் பேக்கெட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸ்டாப் கேப்சர், ஸ்டாப் கேப்சர், ஸ்டாப் கேப்சர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹப் ரவுட்டர். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஹப் ரவுட்டரில் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன ரிசீவ் பண்ணுறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சினாரியோவில் வந்து ஹப்பு தான் வந்து NHSRP சர்வரு, ஸ்போக் 1 ஸ்போக் 2 NHSRP கிளைண்ட்டு.
ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ரிசீவ் பண்ணுறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட் வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன். எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டனல் 1ங்கிற இன்டர்ஃபேஸ் வழியாக நான் ரிசீவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரிசீவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ரிசீவ் பண்ண ஐபியை வந்து நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் மல்டிகாஸ்ட் மேப்பிங்க்கு வந்து ஆட் பண்ணுறேன். அதோட என்பிஏ அட்ரஸ். ஸோ என்பிஏ அட்ரஸ் வந்து பப்ளிக் ஐபி 200.200.202. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் 1 வரதை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஸ்ஆர்பி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சென்ட் பண்ணுறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்ளே வந்து நான் வந்து ஸ்போக்குக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்போக் 1ஓடது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்போக் 2 அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் வந்து அகைன் வந்து நான் என்ன ரிசீவ் பண்ணுறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட் மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் மல்டிகாஸ்ட் மேப்பிங்க்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன சென்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்ளே வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த லாகில். ஸோ அதே மாதிரி ஸ்போக்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரும் ரிசீவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிகர் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ செஷன்லேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்டாட்டிக்காக வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம், மேப்பிங் பண்ணுறோம் ஹப்போட ப்ரைவேட் ஐபி ப்ளஸ் பப்ளிக் ஐபி. ஸோ அது வந்து என்ஹெச்எஸ்ஆர்பி கேட்சியில் வந்து இதாகிக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் என்ன சென்ட் பண்ணுறேன்னா சென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட் வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து ஒன்ஸ் வந்து அதை இது பண்ணதுக்கப்புறம் நான் என்ன ரிசீவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்ளே வந்து நான் ரிசீவ் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள் ரிசீவ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்ளை ஃப்ரம் டனல் 1 அதாவது ஹப்லேருந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ சேம் லாக் தான் வந்து ஸ்போக் 2லேயும் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குது. இதான் என்னோட பப்ளிக் ஐபின்ட்டு. ஒன்ஸ் வந்து அது அந்த சர்வர் வந்து அந்த கேட்சியில் ஆட் பண்ணிக்கப்புறம் அது வந்து ரிப்ளை பண்ணும். ஸோ அந்த ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிசீவ் ஆகும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்ளை வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த லாகில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயர் ஷாக் லெவன் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட் ஆஃபீஸ். ஸோ ஹெட் ஆஃபீஸில் வந்து நான் என்ஹெச்எஸ்ஆர்பி மட்டும் கொடுக்குறேன். ஸோ இது ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் இது வந்து என்ஹெச்எஸ்ஆர்பி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட். ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். ஓகே ஸோ ரெக்வஸ்ட் வந்து 200.200.202ங்கிறது வந்து ஸ்போக் 1 அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் 1லேருந்து வருது. டெஸ்டினேஷன் வந்து ஹப் ரவுட்டர் 200.200.201. ஓகே ஸோ இதில் வந்து இது வந்து என்ஹெச்எஸ்ஆர்பி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட். ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் என்பிஏ அட்ரஸ்ங்கிறது வந்து ஸ்போக் 1 அதாவது பிரான்ச் 1ஓட பப்ளிக் ஐபி அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ப்ரோட்டோகால் அட்ரஸ்ங்கிறது வந்து டனல் அட்ரஸ். ஸோ டனல் அட்ரஸ் வந்து ஸ்போக் 1 அதாவது பிரான்ச் 1ஓட டனல் அட்ரஸ் வந்து 172.16.1.2. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் ப்ரோட்டோகால் அட்ரஸ் வந்து டனலோட ஹப்போட அட்ரஸ். ஸோ அப்போ வந்து 172.16.1.1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஸ்ஆர்பி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட் இந்த பேக்கெட். ஸோ ஓகே இதுக்கு வந்து ரிப்ளை வந்து எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஹப்பிலிருந்து ரிப்ளை வருது. ஸோ அந்த ரிப்ளைல வந்து பாருங்கள் சோர்ஸ் வந்து 200.200.201ங்கிறது வந்து ஹப்போட பப்ளிக் ஐபி. டெஸ்டினேஷன் வந்து பிரான்ச் 1 அதாவது ஸ்போக் 1ஓட பப்ளிக் ஐபி. ஸோ இது வந்து என்ஹெச்எஸ்ஆர்பி ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்ளை. ஸோ ரிப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸோட என்பிஏ அட்ரஸ் வந்து 200.200.202 வந்து ஸ்போக் 1 பிரான்ச் 1ஓட பப்ளிக் ஐபி. ஸோ இது வந்து சோர்ஸ் ப்ரோட்டோகால் அட்ரஸ் வந்து டனல் அட்ரஸ். இது வந்து ஹப்போட டனல் அட்ரஸ். ஸோ சேம் இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு எதுக்குள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக் 2க்குமே ஸ்போக் 2 பிரான்ச் ஆஃபீஸ் 2. ஸோ 200.200.203 ஹப்போட இது. ஸோ இதில் வந்து இதான் என்னுடைய பப்ளிக் ஐபின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுது. ஸோ அதான் இந்த பேக்கெட்டில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இங்கே இந்த சோர்ஸ் இதுதான் வந்து நான் இந்த என்ஹெச்எஸ்ஆர்பியில் உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். அவுட்டர் சோர்ஸு அவுட்டர் டெஸ்டினேஷன். ஸோ இதுதான் பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபி மூலமாக தான் இன்டர்நெட் வழியாக அந்த பேக்கெட் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அந்த சைட் ரீச் ஆகிருக்கு அப்புறம் அதுக்குள்ளே ஜிஆர்இக்குள்ளே வந்து இதான் வந்து ப்ரைவேட் ஐபி. ஸோ இது வந்து என்ஹெச்எஸ்ஆர்பியோட ரிப்ளை பேக்கெட். ஸோ இங்கே பாருங்கள்.
ஸோ NHSRP ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்ளை அதே மாதிரி 200.200.201 வந்து ஹப்போட பப்ளிக் ஐபி, இது வந்து ஸ்போக் 2 பிரான்ச் ஆஃபீஸ் 2ஓட பப்ளிக் ஐபி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஷோ DMVPN கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மேப் ஆனது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஷோ DMVPN நான் தரேன். ஸோ எனக்கு வந்து பாருங்கள், எனக்கு 2 என்ட்ரியுமே வந்து டைனமிக்காக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, மேப் ஆகிருக்கு. அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாட்டிக்காக தான் காட்டும். ஷோ DMVPN, ஸோ பாருங்கள் எனக்கு ஸ்டாட்டிக்காக தான் நான் கான்ஃபிக் பண்ணிக்கிறேன், அதனால் வந்து இங்கே எஸ்ன்னு காட்டுது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஷோ DMVPN, ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக்காக இது பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஹப்பில் இருந்து நம்ம வந்து என்ன பிங் பண்ணுறோம்னா ஸ்போக்கோட டனல் இன்டர்ஃபேஸ் வந்து பிங் பண்ணுறோம் 172.16.1.2. ஸோ எனக்கு வந்து ரிப்ளை வருது 3, எனக்கு அதுவும் வந்து ரிப்ளை வருது. ஓகே, ஸோ எனக்கு வந்து டனல் எல்லாமே வந்து அப் ஆயிடுச்சு, எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ வந்து நான் ஷோ ஐபி NHSRP கொடுத்தும் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய டனல் ஐபி, அதோட NBA அட்ரஸ் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து இதோட டனல் ஐபி வந்து ஸ்போக் 2ஓட டனல் ஐபி, அதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து 200.200.203. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து DMVPNோட ஃபேஸ் 1ஓட கான்ஃபிகரேஷன் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணங்காட்டி நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸாக போட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, ஆல்ரெடி நான் நோட் பேடில் போட்டிருந்தேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒயர் ஷாக்கில் உங்களுக்கு வந்து அதை எப்படி வந்து NHSRP ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட் ஆகுது, ரிப்ளை ஆகுதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி லாகும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே சினாரியோ வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து ரிப் ப்ரோட்டோக்கால் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணால் அது எப்படி வருங்கிறது வந்து நான் தனி வீடியோ செஷனாக பார்க்கலாம். அதே மாதிரி OSPF, அதே மாதிரி EHRP. ஸோ இதில் வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் ரன் பண்ணும்போது DMVPN Phase 1ல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ செஷனில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, சரி, இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இதோட ப்ரீவியஸ் கான்செப்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.